மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கனிந்த வணக்கம். இன்றைக்கு எமது நிகழ்ச்சியில் மொழிபெயர்ப்பு என்பதை பற்றி சிறிது பார்ப்போம். போது என்னும் இடைச்சொல் வரும்போதெல்லாம் ஆங்கிலத்தில் எவ்வாறெல்லாம் மொழிபெயர்க்கலாம் என்று பார்க்கலாம். மொழிபெயர்ப்பு Translation. இந்த சொற்றொடரையும் இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பையும் கவனியுங்கள். அழகி தமிழ் பாடல்களை பாடும்போது செல்வன் இசையை வாசிக்கிறான். ஆங்கில மொழிபெயர்ப்பு When Aragi sings Tamil songs, Selvan plays the music. அழகி பாடும்போது When Aragi sings. அம்மா சமையல் செய்யும்போது செல்வியும் வேலனும் காய்கறிகளை வெட்டுகிறார்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பு When mother cooks, Sylvie and Valen cut the vegetables. அம்மா சமையல் செய்யும்போது When mother cooks. பிள்ளைகள் வெளியே விளையாடும் போது அப்பா செய்தித்தாளை வாசிக்கிறார். ஆங்கில மொழிபெயர்ப்பு When the children play outside, father reads the newspaper. பிள்ளைகள் வெளியே விளையாடும் போது When the children play outside. இன்னும் சில எடுத்துக்காட்டுக்களை கவனியுங்கள். மாணவர்கள் பாடும் போது When the students sing. பெண்கள் ஆடும் போது When the girls dance. அவள் படிக்கும் போது When she reads. தேவன் சிரிக்கும் போது When Devan laughs. அப்பா தூங்கும் போது When father sleeps. ஆசிரியர் பேசும் போது When the teacher speaks. சிறுவர்கள் விளையாடும் போது When the children play. தேவி கவிதையை எழுதும் போது When Devi writes a poem. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க அப்பா தூங்கும் போது பிள்ளைகள் சத்தம் செய்வதில்லை. When father sleeps, the children do not make noise. தேவன் சிரிக்கும் போது அம்மாவுக்கு மகிழ்ச்சி. When Devan laughs,
mother is happy. தேவி கவிதையை எழுதும்போது மரத்தடியில் உட்காருவாள். When Devi writes a poem, she sits under a tree. அவள் நூல்களை வாசிக்கும் போது பல குறிப்புகளை எடுப்பாள். When she reads books, she takes many notes. அவர்கள் ஆடும்போது நாங்கள் கைகளை தட்டுவோம். When they dance, we clap our hands. தமிழில் மொழிபெயர்க்க. When grandmother goes to the market, Velen carries her bag. பாட்டி சந்தைக்கு போகும்போது வேலன் அவர் பையை தூக்குகிறான். When we play in the garden, he climbs on the trees. நாங்கள் தோட்டத்தில் விளையாடும் போது அவன் மரங்களின் மீது ஏறுகிறான். When the teacher speaks, the students stay quiet. ஆசிரியர் பேசும்போது மாணவர்கள் அமைதியாக இருப்பார்கள். When it rains, they play in the water. மழை பெய்யும் போது அவர்கள் நீரில் விளையாடுகிறார்கள். When he will get the money, he will buy the house. அவனுக்கு பணம் கிடைக்கும் போது அவன் வீட்டை வாங்குவான். மாணவ மணிகளே, மொழிபெயர்ப்பு என்னும் பகுதியை பார்த்தோம். இந்நிகழ்ச்சியில் போது என்னும் இடைச்சொல் வரும் போதெல்லாம் ஆங்கிலத்தில் எவ்வாறெல்லாம் மொழிபெயர்க்கலாம் என்று பார்த்தீர்கள். இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகின்றது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த வணக்கம்.